ஜம்மு காஷ்மீர் என்பது இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த பகுதி. ஆனால் தவறான வரைபடத்தை காட்டிய இந்த முன்னாள் வங்கதேசத்தினுடைய அதிகாரி ஒருத்தர் இன்னைக்கு அந்த படத்தை அந்த அங்க அங்க நடந்த ஒரு மாநாட்டில் வெளியிட்டிருக்கார். அதை சரியான நேரத்தில் இந்தியாவிலிருந்து சென்ற அதிகாரி பூஜா குமாரி ஜா அவர்கள் அதை தட்டி கேட்டிருக்கிறார். அந்த ஆன் த ஸ்பாட்லேயே அவர் அதை பற்றி கேட்டிருக்கார். இது என்னன்னு பார்த்தோம் சொன்னா, டாக்கால பங்களாதேஷ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர்நேஷனல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் அப்படிங்கக்கூடிய பேர்ல ஒரு செமினார் அங்க நடந்திருக்கிறது. அதுல அகமது தாரிக் கரீம் அப்படிங்கக்கூடியவர் அந்த செமினார்ல கலந்துட்டு இருக்கார். அவர் யாருன்னா, முன்னாள் வங்கதேசத்துக்கு இந்தியாவுக்கு ஹை கமிஷனராக இருந்தவர். 2009 இருந்து 2014 வரைக்கும் அவர் அந்த பணியில இருந்திருக்கிறார். அப்போ அவர் ஒரு பிரசன்டேஷன் வைக்கிறாரு. அந்த பிரசன்டேஷன்ல தான் இந்தியாவினுடைய மேப்பை அவர் தவறாக அங்க காமிக்கிறார். அப்போ உடனடியாக அந்த நம்ம தரப்புல இருந்து போன இந்தியால இருந்து போன அதிகாரியான பூஜா குமாரிஜா அவர்கள் இந்த படத்தை நீங்கள் தப்பா காமிக்கிறீங்க. ஜம்மு காஷ்மீர் என்பது இந்தியாவினுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி, அதை எப்படி நீங்க தனியாக நீங்க காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார். அதற்கு அவர் சரி நான் நோட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் அளித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, அது தொடர்ந்து அதுக்கப்புறம் அவர் அதுல பேசும் பொழுது ஏற்கனவே நம்ம காலனி ஆதிக்கத்துல எல்லா நாடுகளும் இருந்தது. இப்ப இந்த காலனி ஆதிக்கத்துல இருந்து ஒரு ஒரு நாட்டினுடைய தேசத்தினுடைய இறையாண்மை அதெல்லாம் ஒரு வழியாக அதுல இருந்து விடுதலை பாந்தி வந்தாலும் கூட அண்டை நாடுகளுடைய அந்த எல்லைகள் அதெல்லாமே அவர்கள் அதாவது ஒரு நல்ல நட்போடு இல்லாமல் அவர்களுக்கு ஒரு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தலோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அது முடிந்ததுக்கு அப்புறம் நடந்திருக்கிறது. இது எல்லாமே ஒரு மேட்டுக்குடியினரை அது அந்த மாதிரியான ஒரு முறையை அது காண்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரியாக அதுல அவர் பேசியிருக்கிறார். தொடர்ந்து முதல்ல அந்த தூதரக அதிகாரிக்கு நமது பாராட்டுக்கள். ஏன்னா இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸுகளில் இந்த மாதிரியான அயோக்கியத்தனங்கள் பலது நடக்கும். நான் கூட இந்தியாவோட காமன்வெல்த் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தேன். இப்போ காங்கிரஸ் ஆட்சி கோலாலம்பூரில் ஒரு கான்ஃபரன்ஸ் ஆன் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். அப்போ கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் இருக்கும். உங்கள் ஒரு நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கான்ஃப்ளிக்டை எடுத்து நம்ம அதை பற்றி அனலைஸ் பண்ணணும். அதாவது கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷனுக்குன்னு சில இது உண்டு. அதாவது எங்கள் எப்படி அது பர்சீவ் பண்ணுறது, எப்படி அது எப்படி ஃப்ளேர் அப் ஆச்சு, அது எப்படி ஆச்சு, ஒரு இது. அப்போ உடனே அப்போ சுப்பாராவ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எங்கன்னா அவர் ஒரு காந்தியன், ஒரு ஒடிசாவை பக்கத்தில் இருந்தவர். கொஞ்சம் காங்கிரஸ்காரர்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்போ நான் இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், இதை எடுக்கிறது வேண்டான்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இதைத்தான் எடுக்கணும். அப்போ எடுத்துருவோம். எப்படி 1900 அது இடிக்கப்பட்டதுன்னா சொன்னேன். இடிக்கப்பட்டது ஆரம்பிக்கிறதுனா அதுக்கு முன்னாடி 50, 150, 500 வருஷம் முன்னாடி கோயில் இடிக்கப்பட்டதிலிருந்து ஆரம்பிக்கணும்னு நான் இஷ்யூவை கொண்டு வந்த உடனே கடும் எதிர்ப்பு. யாரு இங்கிருந்து போனால் நம்ம நாட்டுக்குள்ள கடைசி வரை நான் அதை விடலை. ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் நான் ஊருக்கு இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் என்னையும் காட்டி விட்டுட்ட இந்த பிரச்சனையை நம்ம பண்ணினதுனால. அதே நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் இந்த டாப்பிக்கை அவங்க எடுத்துருக்காங்கன்னு அப்புறம் கேள்விப்பட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் அதை பார்க்கல, அந்த ப்ரொசீடிங்ஸை பார்க்கல, அது என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் இதில் இந்தியாவை சிறுமைப்படுத்துவதற்கு இந்த மாதிரியாக பண்ணக்கூடிய வழக்கங்கள் என்பது உண்டு. ஏன்னா ஐம் டைரக்ட் இது. ஏன்னா நான் சண்டை போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி. அதனால் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு எம்பசியில் அன்னைக்கு கோலாலம்பூர்ல இருந்த இந்தியன் எம்பசி ஸ்டாஃப் அதுக்கு ஆதரவாக இருந்தார்கள். இன்னைக்கு இந்த அம்மா எதிர்த்து இருக்குன்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு அம்மா அன்னைக்கு நமக்கு கிடைச்சிருந்ததுன்னா அன்னைக்கு தூள் கிளப்பி இருக்கலாம். ஆனால் கடைசி வரை நம்ம நடத்த விடலை. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அதை செய்ததாக நான் கேள்விப்பட்டேன். அது கூட எனக்கு உறுதியாக தெரில. பட் இது நடந்தது. இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு நமது வாழ்த்துக்கள். அடுத்தது அவர் என்ன சொன்னாரு, காலனியல் ஆதிக்கத்தில் இருந்தவர்கள் இந்த நாட்டை எல்லாம் பிரித்து நம்மை பிரித்தது மட்டும் இல்லாமல் நமக்கு இடையில மனப்பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தினார்கள் அப்படின்னு இவர் ஒரு யோக்கிய வேஷம் போடுறாரு. ஏன்டா இந்த நாடு ஏன்டா பிரிஞ்சுது? வெள்ளக்காரன் அந்த நாட்டை பிரிச்சுக்கோன்னா, இந்த நாட்டுல இந்துக்களோடு இருக்க மாட்டோம், நாங்க தனியா தாண்டா இருப்போம் மதத்தின் அடிப்படையில சொன்னது துலுக்கம் தானே. அப்ப இந்த பிரிவினைக்கு அடிப்படை வித்து போட்டதே நீ தானடா. அப்ப இப்ப எங்கிறதுல நட்புறவு வரும். அன்னைக்கு நீ வந்தே மாதரம் பாட மாட்டேன் நீடா. அன்னைக்கு நீ என்ன சொன்ன, பாரதத்தை பாரத மாதா என்று ஏற்றுக்கொள்ள முடியாது, நீ தானே சொன்ன. தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ள முடியாது, நீ தானே சொன்ன. அப்ப கொலோனியர்கள் இந்த நாட்டை பிரித்தார்கள். அதுக்கு பிரிப்பதற்கு அடிப்படை அமைஞ்சது உன் மதம் தானடா. தனி வாக்குரிமை கேட்டாய்.
இரட்டை வாக்குரிமை. ஆமா, இரட்டை வாக்குரிமை. அது மட்டுமா, நாங்கள் தனி தேசிய இனம். யாரு? துலுக்கன் தனி தேசிய இனம், ஹிந்துக்கள் தனி தேசிய இனம். என்னடா நீயும் பெங்காலி தான் பேசணும், உன் பக்கத்து வீட்டுக்காரனும் பெங்காலி தான் பேசினா, 2 பேரும் பெங்காலி தான் பேசினிய, 2 பேரும் ஹுக்லியில் உள்ள மீனை தான் பிடிச்சு தின்னிய, 2 பேரும் இதே அரிசியை தான் பிடிச்சு தின்னிய. அப்புறம் நீ அவனை எப்படா தனி தேசியனமானேங்க? ஏன்னா நீ மதம் மாறினால நீ தனி தேசியனம் அதானே? அப்ப எதுடா மேட்டுமைத்தனம்? இந்த நாட்டில் அடுத்த மதத்தோடு இருக்க மாட்டேன் என்று சொல்லி பல லட்சம் பேர்களை கொன்று குவித்து இரத்த வெள்ளத்தில் இந்த நாட்டை ஏற்படுத்திக்கிட்டு நீ இன்னைக்கு இதை பத்தி பேசுறேன்னு, இதையும் கூட உலகத்தில் அயோக்கியத்தனம் ஏதாவது இருக்க முடியுமா? அதனால இந்த மாதிரி பேசியாச்சுன்னா பாத்தியா, இந்த பிரிவினையை கூட அவங்க மனசுல ஏத்துக்கல. அங்கேயும் நிறைய நல்லவங்க இருக்காங்க பாத்தியா அப்படின்னு 10 பேர் சொல்றதுக்கு அங்க பேசுறது. இத நம்ம ஊர்ல பேப்பர் எல்லாம் எழுதுறது. அப்படியெல்லாம் அவங்களுக்கெல்லாம் மனசுல எதுவுமே கிடையாது அப்படின்னு இந்த மவுண்ட் ரோடு மாவோ பேப்பர் மாதிரி 10 பயிலுக எழுதுவானுவ. ராஜதீப் சர்தேசாய். ஆமா, அதெல்லாம் எழுதுறது. நாடு எதிர்நாட பிரிஞ்சுது. நாடு பிரிஞ்ச அடிப்படை சித்தாந்தம் என்ன? அப்ப நாடு பிரிஞ்ச அடிப்படை சித்தாந்தத்தை நீ இன்னும் பின்பற்றலைய. இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் பங்களாதேஷ் தானே வச்சிருக்க. அப்ப நீ இந்த நாடு பிரிவதற்கான அடிப்படை தான் உண்மைக்குமே பிரச்சனையானதுன்னா, அப்ப நீ செக்குலர் பங்களாதேஷ்னு அறிவி, நீ செக்குலர் பாகிஸ்தான் அறிவி, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீ இந்த வேதாந்த மண்ணாங்கட்டிய பேசு. இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்னு எதுக்கட அறிவிச்சு? அப்ப நீ அந்த தனி இனவாதத்தை ஏத்துக்கிட்டதுனாலதான் அறிவிச்ச. சரி, ஒன்னும் அரபி ஏத்து பண்ணடா மாட்டான். ஒண்ணும் கிடையாது. அந்த மெக்கா சாவி அந்த குடும்பத்துக்காரனுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அப்படித்தான் நபி சொல்லி இருக்காரு. கரெக்டா? கரெக்ட். அந்த குடும்பத்திலிருந்து அந்த சாவியை புரிஞ்சாச்சுன்னா ஏதோ அழியும். இதுவும் அவரு சொல்லியிருக்காரு. சாதாரண இல்லை, பெரும் வயலன்ஸே சொல்லியிருக்காரு அந்த சாவி. அப்போ உன் இனத்துல அந்த இனத்துக்காரன்ட்ட தானே சாவி இருக்க முடியும். உன் பெங்காலி இனத்துக்காரன்ட்ட சாவி இருக்கக்கூடாது. அவன்கிட்ட இருந்து நீ சாவி, நீ உண்மையான துலுக்கனா இருந்தால் நீ சாவி வாங்கினா அழிக்கப்பட வேண்டும்னு தானே சொல்லியிருக்காரு. அப்போ ஒன்னு அந்த இனமா அவரே ஏத்துக்கலையேடா. அப்ப யாருக்கு இந்த சாத்தான் வேதம் ஓதுறதெல்லாம்? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ இதெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடியது. இதெல்லாம் கேட்கறவன் கேனையனா இருந்தா எதுலயோ ஏதோ வழியும்பாங்க. ஸோ அதனால இது நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த நரேட்டிவ் செட்டிங். இவ பாருங்க, இந்த நம்ம நாட்டில இருந்து சிந்து நதியிலிருந்து போகக்கூடிய தண்ணியை அங்க பிளாக் பண்ணி இந்தியாவுக்கு செனாப் ரிவர் வாட்டரை நம்ம திருப்புறத்துக்காக வேண்டி பக்லிஹார் திட்டம் நடந்து அதுல இருந்து லிங்க் கேனால் போடக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு நாளும் துலுக்கம் படையெடுத்ததுக்கு அப்புறம் தான் நமது வரலாறே ஆரம்பம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பாகிஸ்தான் இப்ப என்னடான்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை எல்லாம் பத்தி உலகம் முழுக்க பேசலாம். ஆமா, அவங்கதான் அங்க ஆர்கா இதுல இருந்தாங்க. ரைட்டா? பாணினி எங்க ஊருக்காரு, நாங்க தான் சமஸ்கிருதத்தை உலகத்துல கொடுக்கறோம்ங்கிறான் இப்போ. ஆமா, நான் கூட பார்த்தேன் அதெல்லாம். ரைட்டா? தட்சசிலா பல்கலைக்கழகம் நம்ம இடத்துல தான் இருக்கு, நாங்க தான் உலகத்துக்கே சமஸ்கிருதத்தையே கொடுத்தோம்ங்கிறான். ஆமா. எப்ப? இங்க டேம் கட்டினதுக்கு அப்புறம். இங்க திருப்பி விட போறோம். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில இந்தியா வெளியில வந்தாச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் சிந்து சமவெளி நாகரிகம் ஞாபகத்துக்கு வருது, சமஸ்கிருதம் ஞாபகத்துக்கு வருது, பாணினி ஞாபகத்துக்கு வராரு, தட்சசிலா பல்கலைக்கழகம் ஞாபகத்துக்கு வருது. இவ்வளவு நாள் இதெல்லாம் செய்தவன் மட்டும் பேரும் காஃபிர்னு தான்டா கொண்டுகிட்டு இருந்திய. ஆமா, அதானே பண்ணிக்கிட்டு இருந்திய. சரி விடுடா, உங்க உருதை தவிர பெங்காலி பேசினாங்கிறதுக்கு தானடா அங்க போய் அவனுங்களை கொண்டு பங்களாதேஷ்னு ஒரு நாடே உருவாச்சு. இப்ப திடீர்னு உங்களுக்கு எங்கடா பாசம் வந்துருச்சு? அப்ப இதெல்லாம் என்னன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான நரேட்டிவ் செட்டிங். நான் அப்படிப்பட்ட துலுக்கம் இல்லை, நான் யோக்கியனாக்கும். அப்ப இந்த வரலாறை நம்ம மறைச்சிடுறோம்ல. அப்ப நம்ம ஊர்ல 10 பேர் சொல்லுவான், அவனும் மனுஷன் தானே, அவனும் நல்லவனா தானே இருந்தியா, இந்து மதத்துல கெட்டவனே இருந்தது இல்லையா? இருந்தான், நம்ம இல்லைன்னு நம்ம மறுக்கலையே. ஆனா அவன் சமயம்ங்கக்கூடிய நோக்கத்துல அதை செய்யல. இல்ல, நீ சமயம்ங்கிற நோக்கத்துல இல்ல நீ பண்ண. அப்ப இப்படி இந்த கேள்வி ஹிந்து தான் கேட்பான். அவன் கூட கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் யாருங்கிறது, அவனுக்கு தெரியும் நம்ம யாருங்கிறது அவனுக்கு தெரியும். அப்ப இது என்ன அப்படின்னா, இந்த ஒரு நரேட்டிவ் செட்டிங்
ஒரு நியூட்ரல் மைண்ட் செட் இருக்கிறவனை வந்து மாற்றுவதற்கான ஒரு முயற்சி இன்று அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு அந்த எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தூரம் அவர் பங்களாதேஷில் உள்ள அந்த பிரசன்ட் பண்ணக்கூடிய அந்த பியூரோக்ராட் அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா, இப்போ பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய கோவில் இடிப்புகளை நீங்க நிறுத்தலாம். பல இஸ்கான் சாதுக்கள் அங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவங்களெல்லாம் நீங்க விடுவிக்கலாம். இப்ப பல இடங்கள்ல துர்கா பந்தல்கள்ல பூஜைகள் நடத்துவதற்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் நீங்க நடத்தலாம். நடத்தி நீங்க கசப்புணர்வை குறைக்கலாமே. நிச்சயமாக யாரு குறைக்க வேண்டாம்னா குறைக்கலாமே. படுகொலைகள் நடைபெறுது, படுகொலைகளை நீங்க நிறுத்தலாம். இதெல்லாம் நீங்க முதல்ல பண்ணினதுக்கு அப்புறம் இந்த பொது நியாயத்தை பேசுங்க. அதுவரை இருங்க.